BCom PA, Cost Accounting, Material Control, Book Back Sum, Inventory Turnover Ratio, 10th sum. From the following figures, calculate the inventory turnover ratio. Opening stock கொடுத்துருக்காங்க, closing stock, purchase. ஸோ வாங்க பார்க்கலாம் sum இப்போ. Turnover ratio, inventory turnover ratio formula, cost of the material consumed divided by average value of the material in the stock. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இங்கே வந்துட்டு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் கன்சியூம்டு. இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த மெட்டீரியல் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் த ஸ்டாக், அப்புறம் மைனஸ் பண்ணணும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 25,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் வந்துட்டு 2,15,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு 35,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கேல்குலேட் பண்ணால் 2,40,000 நமக்கு ஆன்சர் வருது. இது வருது காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் கன்சியூம்டு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இன் த ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஸோ நம்மளோட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25,000, க்ளோசிங் வந்துட்டு 35. இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து டிவைட் பை 2 போடணும். பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருது 13,000. ஸோ நமக்கு இப்போ வந்துட்டு ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோடது என்னது காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் கன்சியூம்டு. அது வந்து 2,40,040. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் இந்த ஸ்டாக், இது வந்துட்டு நம்மளோட 13,000 டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு கரெக்ட்.